வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் விசஸ் ஒபாஃபெமி இந்த மேட்ச்சில் யார் ப்ரோ வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் புரியாத இதாக தான் இருக்குது. பிராக் லெஸ்னர் வேறு டிகேஓட்ட கேட்டிருக்காரு, இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு மேட்ச்சில் கூட தோக்கவே கூடாதுன்ற மாதிரி. அதை வச்சு பார்க்கும்போது பிராக் லெஸ்னர் வின் பண்ணுறாருன்னு இருக்கும்போது ஒபாஃபெமியோட ஃப்யூச்சர் நினச்சா ஒபாஃபெமி தான் வின் பண்ணுவாருன்ற மாதிரி பல இது ஓடிட்டுருக்கு. என்னானே தெரியாத அளவுக்கு டபிள்யூ டாப் லெவலில் இந்த ஸ்டோரி கொண்டு போகிறாங்க. மற்ற இதில் சாம்பியன்ஷிப் இருந்தாலும் இதில் சாம்பியன்ஷிப் இல்லாமலே இந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்க. ட்ரிபிள் ஹெச், ஆடம் பியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட்டு. ட்ரிபிள் ஹெச்சே இந்த ஸ்டோரிக்காக இறங்கி பார்த்தீங்கன்னா போராடுறாரு. அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி மேலே இம்பாக்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மேட்ச் கொஞ்சம் டாப் லெவலில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதை சூப்பராக கொண்டு போகிறாங்க. பட் இதில் ஸ்டில் பிராக் லெஸ்னர் வின் பண்ண வச்சா நல்லாயிருக்கும், ஒபாஃபெமி பக்கம் போகாமல். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒபாஃபெமி ஃபியூச்சர்னா ஒபாஃபெமி ஃபியூச்சர் ஒன்றும் ஆகாது. பிராக் லெஸ்னர் கூட மோதினாலே பெரிய ஆள் தான். அதுக்கப்புறம் பெரிய இது பண்ணிக்கலாம். பிராக் லெஸ்னர் கூட தோல்வி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் டபிள்யூ ஸ்டில் அப்படி பண்ண மாட்டானுங்க. ஒபாஃபெமி தான் வின் பண்ண வச்சு பிராக் லெஸ்னர் டம்மி ஆக்கிட்டு வருவானுங்க. அவ்வளோதான். வேறு ஃப்யூச்சரை வளர்க்கலாம், அது வச்சு வளர்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னரே தோக்கடிச்சா அப்போ அவருன்னா அவ்வளோதானே. அவர் அப்போ இத்தனை வருஷமே சண்டை போடுறாரு, 2002 அப்போ 25-26 வருஷமே சண்டை போடுறா, சும்மா வாப்ப அப்படின்ற நிலைமையில் தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ், பங்கு அப்படி இப்படின்னு ஒபாஃபெமி, ஃபின் பேலர் பல இது இருக்குது. இது என்ன ப்ரோ, வெஸ்டர்மேனியா ஆஃப்டர் வெஸ்டர்மேனியா இருக்குல்ல, அங்கே சில டீசர்ஸ் நடந்திருக்கு. இவங்களாம் வருவாங்கப்பான்ற மாதிரி இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி மெயினில் இருக்கார். அப்போ ரோமன் ரெயின்ஸ் தான் ப்ரோ சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அதில் பங்கும் இருக்கார். அதான் பெரிய பிரச்சனை. ரோமன் ரெயின்ஸ் இருக்கார் ஆஃப்டர் வெஸ்டர்மேனியாவில், பங்கு இருக்கார். அப்போ என்ன கதைன்றது யாருக்குமே புரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ ரோமன் மட்டும் இருந்தால் க்ளீனாக தெரிஞ்சிடும் பங்கு தோல்வி அடைய போகிறாருன்னு. பங்கு மட்டும் இருந்தால் தெரிஞ்சிடும் பங்கு தான் வின் பண்ண போகிறாரு, ரோமன் ரெயின்ஸ் தோக்க போகிறாருன்னு. அப்போ 2 பேருமே இருக்காங்களே, அப்போ யார் ப்ரோ வின் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தெரியல. 2 ஈக்குவலாக தான் இருக்குது. ரோமன் வின் பண்ணுவாரா, சிஎம் பங்க் வின் பண்ணுவாரான்ற மாதிரி பல கேள்விகள் எழுந்துன்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க. ஃபின் பேலர் எப்படின்னு டீமன் பேலராக வந்தால் ஃபின் பேலர் தோக்கு அடிச்சிருவாருன்னு தான் நினைக்கிறேன். அதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதுவும் இல்லாமல் போச்சு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சாம்பியன்ஷிப்பு மேட்சஸ்லாம் இருக்குது. டேக் டீம் சாம்பியன் தான் டிஃபன் ஆகலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆகுது. பென்டா ஒரு மல்டி ஃபுல் டேலண்ட் ரெஸ்லர்கிட்ட, அதில் யார் வின் பண்ணுறாங்களோ, ரூசோஃப் பார்த்தீங்களா எல்லாத்தையுமே அடித்து அந்த மீதமுள்ள 6 பேர்த்துமே 5 பேர்த்த அடித்து டாமினேட் பண்ணார். அந்த மாதிரி காமிச்சாங்க. பிராக் லெஸ்னரும் ஆஃப்டர் வெஸ்டர்மேனியா இருக்காரே, அப்போ பிராக் லெஸ்னர் தான் வின் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் தெரியவில்லை. பிராக் லெஸ்னர் இருக்காருன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒபாஃபெமி இல்லாமலே போயிடுவார். டபிள்யூ கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணிடுறானுங்க. ஏதாவது ஒரு ரெஸ்லரை வச்சு இது பண்ணால் தானே இது பண்ணுவானுங்க. நம்ம டபுளாக போட்டுட்டுனா யார் வின் பண்ணுவோம் யாருக்குமே தெரியாது. டிக்கெட்டும் விற்றுலாம், ஏன்னா இவங்களாம் இருக்காங்கன்றது தெரிஞ்சிரும்ன்ற மாதிரி சில இது போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா டீமன் பேலரை எதுக்கு கொண்டு வந்தால் விளம்பரம். இப்போ வெளியே பார்த்துருப்பீங்க, என்ன ப்ரோ சம்மந்த இல்லாதலாம் இது பண்ணி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க பச்சையாக தெரியுது. டபிள்யூ இந்த டிகேவார் ஃபின் பேலர் டீமன் பேலராக எதுக்கு கொண்டு வராங்க. அவர் புஷ்ஷு வேணும், மொக்கையாக இருக்காருன்னு கிடையாது. டிக்கெட் செல்லிங் அடி வாங்கிடுச்சு வெஸ்டர்மேனியா 42க்கு. டிக்கெட் விற்கணுன்றதுக்கோசரம் தான் இங்கே முக்கால்வாசி பண்ணதுமே. டிக்கெட்லாம் விற்கணும்ப்பா, அதுக்கோசரம் தான். ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனுக்கோசரம் இல்லை, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி விட்றானுங்க ஸ்டோரி லைனுக்கு கொண்டு வந்த மாதிரி. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. டீமன் பேலர் வந்ததுக்கு இந்த வெஸ்டர்மேனியா 42ல் டிக்கெட் விற்கிறதுக்கோசரம் தான். இவர் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்டோரிக்கோசரம் வரல. எப்படியா இருந்தாலும் அங்கே வின் பண்ண போகிறது டீமன் பேலர் தான். பட் சாம்பியன்ஷிப் இல்லை, ஒரு நார்மல் மேட்ச்சு 2 வருஷம் ஒரு ஸ்டோரி கொண்டு வந்து அது சாம்பியன்ஷிப் இருந்தும் அது வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஒரு நார்மல் மேட்சாக பண்ணால் எப்படி இருக்கும் சொல்லு. எரிஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம். ஃபின் பேலர் பெரிய கிஷுன்னானுங்க, ஒன்றுமே இல்லை. டீமன் பேலராக ஆக்கி டாமினிக் மிஸ்டர் தோக்கடிக்கிறது மட்டும்தான் போல். நண்பர்களே, அவ்வளோதான். வெஸ்டர்மேனியாவுக்கு சம்மந்தப்பட்ட தேவையான அனைத்து வெஸ்லிங் அப்டேட் அண்ட் நியூஸஸும் நம்ம சேனலில் இருக்கும். உடனே வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டைம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சூப்பர் அப்டேட் நியூஸஸ் சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.